ஊடகவாதின்ற பேரில் சில கம்யூனிட்டி பசங்கள்லாம் சுற்றிட்டு இருப்பானுங்கள்ல, அவனுங்க சில மாதங்களுக்கு முன்னாடி, சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தேமுதிகவுக்கு 4 சீட்டு தரப்போகிறாங்க, தேமுதிக 2 சீட்டு தாங்க, இப்போ எம்பி சீட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, திமுக கிட்ட அதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகத்துக்கும் உருட்டிக்கிட்டு இருந்தானுங்க. அவனுங்களோட அஜெண்டாலாம் ஒன்று தான். பிஜேபி கிட்டையும் அதிமுக கிட்டையும் வாங்கின எச்ச காசுக்கு எப்படிலாம் குலைக்க முடியுமோ அவ்வளோவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பற்றி கொலையோன்னு குலைச்சாங்க. முக்கியமாக இந்த கோடீஸ்வரன், அப்புறமேட்டு பத்திரிகையாளர் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன், ரங்கராஜ் பாண்டே முக்கியமான ஆள். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்னா இப்படி தாண்டா கேள்வி கேட்கணும்னு அப்படின்னு எந்த ஒரு அரசியல் இயக்கத்தையும் சாராமல் தன்னிச்சையோட தன்னிலையோட சில வருடங்களுக்கு முன்னாடி வர அரசியல்வாதிகளெல்லாம் கேள்வியால் தொலைச்சி எடுத்துருவார் மனுஷன். ஆனால் சில வருடங்களில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட பிஜேபியோட ஏவல் நாய் மாதிரி தேமுதிகவை பற்றி ஏகத்துக்கும் குலைச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவங்க கண்ணிலெல்லாம் மண்ணவாரி தூவுற மாதிரி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் திமுக கூட்டணியில் 10 இடங்களை வாங்கி அந்த கூட்டணியில் 3வது பெரிய கட்சின்ற அந்தஸ்தோட வரப்போகிற 2021 தேர்தலை எதிர்கொள்ள போகிறாங்க. இப்போது சமீபத்தில் இன்னைக்கு காலையில் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் பத்திரிகையாளர் மணி சொல்கிறாரு, தேமுதிகவுக்கு எதுக்குங்க 10 சீட்டு, எதுக்காகங்க அவங்களுக்குலாம் முக்கியத்துவம் தரீங்க அப்படின்னு. அதே மாதிரி கோடீஸ்வரன் பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிறாரு, ஆனால் எந்த பத்திரிகையில் என்ன வேலை பார்க்குறாருன்னு தெரியல. ஏதோ சும்மா பெஞ்சை ஜெயிச்சு விட்டு வர ஒரு ஆளுங்களில் ஒருத்தராக இருப்பார். அதாவது நானும் ஆடு மேய்க்க போகிறேன்னு காலைல ஏஞ்சி ட்ரெஸ்ஸு ஒன்று நீட்டாக போட்டுக்கிட்டு தூக்கு சட்டியில் சாப்பாடை கொட்டி கவுத்துக்கிட்டு கிளம்பிடுவாங்க. ஆடு ஒரு பக்கம் மேயும், இவனுங்க ஒரு பக்கம் சோத்தை நல்லா தின்னுபுட்டு மரத்தடியில் தம்முன்னு தூங்கிட்டு ஏஞ்சி நானும் ஆடு மேய்க்க போனேன்னு பெருமை பேத்திப்பானுங்களே. அந்த மாதிரி பத்திரிகையாளர்ன்ற பேரில் இந்த மாதிரி கம்யூனிட்டி பசங்கள்லாம் நாங்களும் பத்திரிகையாளர் தான், நாங்கள் 40 வருஷம் அனுபவம் இருக்குது, 30 வருஷம் அனுபவம் இருக்குன்னு எதையாவது ஒன்று மக்களை பார்த்து உருட்டிக்கிட்டே இருக்கிறது. அந்த மாதிரி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை பற்றி இவனுங்க ஏகத்துக்கும் உருட்டி அந்த கட்சி மேலே ஒரு அவநம்பிக்கை மக்கள் மத்தியில் வரணும்னு எவ்வளவுதான் உருட்டினாலும் எடுபடலை. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா 10 இடங்கள், அதுவும் இல்லாமல் ஒரு நியமன எம்பி தொகுதியும் வாங்கி சும்மா பந்தாவா நாங்கள் என்றைக்கும் கேப்டன் இருந்ததுக்கு அப்புறமும் சரி இறந்ததுக்கு அப்புறமும் சரி நாங்கள் என்றைக்குமே சிங்கம் தாண்டான்றதை நிரூபிச்சிட்டாங்க. அதே மாதிரி வரப்போகிற தேர்தலும் பார்த்தீங்கன்னா இவங்களோட வெற்றி இந்த பத்திரிகையாளர் நாய்களுக்கு, முக்கியமாக பத்திரிகையாளர்ன்ற பேரில் சுற்றுற சில தற்கூரி நாய்கள். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, பத்திரிகையாளர் பொதுவாக நான் எல்லாரையுமே திட்ட வரல, ஆனால் ஒரு சார்பாக ஒரு சில கட்சிகளுக்கு ஆதரவாக இவனுங்க பேசுறது ஒரு நல்ல இயக்கத்தை கூட முடக்கி போட்டுற அளவுக்கு தான் இருக்கு இவங்களோட விமர்சனம். கேட்டால் நாங்கள் பத்திரிகையாளர்கள் நடுநிலையாக தான் இருப்போம், ஆனால் இவனுங்க நக்கி பிழைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவாக தான் நக்கி பிழைச்சிட்டு இன்னும் ஒரு கட்சியை பார்த்து குலைக்கிற போது அவங்கள நாய்கள்னு சொல்கிறத விட வேற எதுவும் சொல்ல முடியல. அதான் சொல்றேன். ஓகேங்களா? எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, தேசிய முற்போக்கு திராவிடரம் 1000 துரோகங்களையும் 1000 கல்லடிகளையும் பட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை அழிக்கணும்னா இன்னும் ஒரு கோம்பம் பிறந்து தான் வரணும். அதை கட்டி காப்பாற்றுற அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்கிற வரைக்கும் எவனோட கனவும் நிச்சயம் பலிக்காது. அவங்க இந்த இயக்கத்தை தமிழகத்தோட முக்கியமான இயக்கங்களில் ஒன்றா மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்துவாங்கன்றது நிச்சயம். அதுக்கான விதை இந்த தேர்தலில், அதாவது 2026 தேர்தலில் போட்டாச்சு. இனி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஏறுமுகம் தான், என்றைக்கும் வெற்றி தான். கேப்டனோட கனவு நிச்சயம் பலிக்கும், நல்லவர் லட்சியம் நிச்சயம் ஜெயிக்கும்.